கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காங்க. இனிமே என்ன நடந்தாலும் சரி, நம்ம இந்த ஒரு விஷயத்த வச்சு, அதாவது நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இல்லாதவங்க, ஊர் பேர் தெரியாதவங்க அப்படின்றத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத, இந்த எஸ்எஸ்கே கிட்ட தெளிவா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என் கூட மோதுறதுன்னா, தொழில்ல மட்டும் மோதுங்க. வேற எந்த ஒரு வேலையும் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்ன மாரி இருக்க போறது கிடையாது. எனக்குன்னு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, பல்லார்ன்னு கன்னத்து மேலயே அரைஞ்சு எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டு வராங்க. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்கிற அந்த விஐபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட முகத்துல காரி துப்பிட்டு போற அளவுக்கு தான் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ அங்க அசிங்கப்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு கௌதம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதாவது நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் வந்து சொல்லியிருந்தான் இல்லையா? அப்பா, அம்மா இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து விரிவா வந்து எல்லாத்தையுமே சொல்லணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டது மட்டும் இல்லாம, இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேவலப்படுத்துனத யோசிச்சு பார்த்து நம்ம கௌதம் ரொம்பவே கேவலப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, நீங்க எதுக்காக கௌதம் இவ்ளோ வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க? உங்க மேல ஏதாச்சும் தப்பு இருக்கா? உங்கள உங்க அம்மா வந்து விட்டுட்டு போனாங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா செஞ்ச தப்பா இருக்கலாம். இல்ல உங்க அப்பா செஞ்ச தப்பா இருக்கலாம். நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூனி குறுகி போகணும்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். உங்கள வந்து பார்த்தீங்கன்னா அத்தையும், மாமாவும் இருந்துகிட்டு, ஆசைப்பட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்க உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷமா எந்த ஒரு குறையுமே இல்லாம தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதாவது நீங்க பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட உண்மையான அம்மாவோ, அப்பாவோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, இத்தன வருஷமா உங்கள வளர்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவங்க. அத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். அந்த எஸ்எஸ்கேல இனிமே யார் வந்து கேட்டாலும், நீங்க இந்த ஒரு பதில சொல்லுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தெரிச்சு ஓடிருவாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ மறுநாள் காலையிலேயே நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது விஐபி கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் உள்ள மாஸ் என்ட்ரி குடுத்து எஸ்எஸ்கேவ கிளின்னு கிழிச்சிடுறாங்க. எஸ்எஸ்கே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்னோட இந்த ஒரு குறைய வச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாத. ஏன்னா இந்த கட்டத்த நான் தாண்டிட்டேன். எப்பவோ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் எனக்கு புரிய வச்சுட்டா. இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசி அந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறாங்க. எஸ்எஸ்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஊர் பேர் தெரியாதவன், அப்பா, அம்மா இல்லாதவன், உன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவனோ, நீ எவனுக்கு பொறந்தியோ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமா பேசும்போது, கௌதம் பயங்கர கோவப்பட்டு எஸ்எஸ்கேவ பல்லார்ன்னு கன்னத்து மேலயே அற விட்டுறாங்க. அங்க இருக்கிற விஐபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கேவ பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. "நீங்க இப்படி பேசுவீங்க, இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த டீல் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டீல கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாத உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கெத்தா இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.